பெரியவாச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சங்கராச்சாரிய சுவாமிகளோட பரிபூர்ண அனுகிரகத்தோட நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் கிட்டாசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற காஞ்சி மடத்தில் முதன்முறையாக கிருத்திகா மண்டல வேத பாராயணம் 17-11-25 திங்கக்கிழமையிலிருந்து 7-12-25 வரைக்கும் அமர்க்களமாக நடந்தது. முதல் நாள் குருவந்தனத்தோட நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. அப்புறம் கலசம் வச்சு வேத மாதாவை ஆவாகனம் பண்ணி தொடர்ந்து தினமும் சாயங்காலம் 5:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வேத பாராயணம் நடந்தது. அதுக்கப்புறம் பகவத் பாதாள் பூஜை, தீபாராதனை, ஆன்மீக அன்பர்களுக்கு தினமும் அன்னப்பிரசாதம் அப்படின்னு நிறைவான நிகழ்வுகள் நடைபெற்றன. அதில் பாராயணத்தோட 3ஆவது நாள் ஒரு பக்தர் நம்ம மட்டத்துக்கு மைக்கு, ஸ்பீக்கர் எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்தார். அப்படிங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. அதனால் வேத ஒலி எல்லா பக்கமும் பரவறதை உணர்ந்த போது எல்லாருக்கும் ரொம்ப பரவசமாக இருந்தது. இதில் 21-11-25 அன்னைக்கு நடுவில் அனுஷமும் வந்தது. அன்னைக்கு இதுக்குன்னே ஸ்பெஷலாக பெங்களூர்லேருந்து பாலசுப்ரமணிய மாமா, சுப்பிரமணிய மாமா 2 பேரும் வந்து கிருஷ்ணயஜுர் வேதத்தோட ஆரண்யகம், காட்டகம் எல்லாம் சம்பூர்ணமாகவும் பிராமண பாகத்தோட ஒரு பகுதியையும் பாராயணம் செஞ்சா. இதுக்கு முன்னாடியே ஒரு தரம் சம்ஹித, உபனிஷத் பாகங்கள் சம்பூர்ண பாராயணம் சங்கர ஜெயந்தியும் போதே நடந்தது. இதோட கிருஷ்ணயஜுர் வேதத்தோட 82 பிரஷ்னங்கள், 62 பிரஷ்னங்கள் பாராயணம் பூர்த்தியாயிருக்கு. மிச்சம் இருக்கிற 20 பிரஷ்னங்கள் பாராயணம் செஞ்சு பரிபூர்ண கிருஷ்ணயஜுர் வேத பாராயணம் கூடிய சீக்கிரம் நடக்க பெரியவா அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்ததை பார்க்கலாம். வேத பாராயணம் நடந்த 20 நாளும் வேத பாடசாலை குழந்தைகள்லாம் ஆர்வமாக ஆசையாக பாராயணம் செய்கிறத பார்க்கறது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கிருத்திகா மண்டல வேத பாராயணம் நிறைவு பெற்று அடுத்த நாள், அதாவது 8-12-25 திங்கக்கிழமை லோகக்ஷேமத்துக்காக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம், தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் எல்லாம் நடந்தது. கலச தீர்த்தத்தை வைதிகாலாம் காஞ்சிபுரம் கொண்டு போய் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆசீர்வாதமும் வாங்கின்னு வந்தா. அந்த தீர்த்தத்தை பக்தர்களுக்கும் விநியோகம் செஞ்சா. மொத்தத்தில் அந்த 20 நாளும் கோபியில் இருக்கிற பக்தர்கள் பலர் ஒன்றா சேர்ந்து அவாவானால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் அழகாக பகிர்ந்துண்டு அருமையாக ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுற மாதிரி இருந்தது. ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஆனந்தமான அனுபவத்தை கொடுத்த பெரியவாளை மனசார நமஸ்காரம் பண்ணிட்டு, இதே போல் இன்னும் பல நிகழ்வுகள் நம்ம மட்டத்தில் இன்னும் நிறைய நடக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிண்டு பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.